சரி, ரைட். அப்போ ட்ரிக் ரிவிஷன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் பேசுறது கேட்குதா? ஆடியோ வீடியோ எதுவும் குழப்பமா இருக்குதா? என்ன சார் பிரச்சனை இருக்கான்னு இருக்கு பாருங்க. ஆடியோ வீடியோ என்ன பிரச்சனையா இருக்குதா? ஒருக்க பார்த்து சொல்லுங்க எனக்கு. எல்லாம் ஓகேவா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பாருங்க. ஆடியோ வீடியோ நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? ஆடியோ வீடியோ எதுவும் குழப்பமா இருக்குதா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. ரைட். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் சொல்லுங்க. ஆடியோ வீடியோ என்ன குழப்பங்கள் இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. அதோட ட்ரிக் வந்து ஓரளவு பேசிக் மட்டும் தான் பார்த்தோம். பேசிக்கான விஷயங்கள் தான் பார்த்தோம். ரிவிஷன் தானே, பெரிய அளவு டீப்பாக போக தேவையில்லை. நாங்கள் தேவையான விஷயங்களை கதைச்சிட்டு கேள்விகள் எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாம் செஞ்சு பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். ரைட். அப்போ டியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூட் இல்லாதவங்க சொல்லுங்க பாப். டியூட் இல்லாதாக்கள், கிடைக்காதாக்கள் சொல்லுங்க பாப். எல்லாருக்கும் டியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். குரூப்லேயும் போட்டிருப்பான். டியூட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் மேடம். சரி. அப்போ அன்றைக்கு நாங்கள் ட்ரிக்ல அடிப்படை விஷயங்கள் பார்த்தோம். சைன்டா என்ன, கொஸ்டினா என்ன, பெருமானங்கள் காண்றது எப்படி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சைனுக்கான வரைவிலக்கணம் ஒரு ஆர் ஆரையுள்ள வட்டம், அதாவது மையத்தை உற்பத்தியை மையமாக கொண்ட ஒரு ஆர் ஆரையுள்ள வட்டத்தை அடிப்படை சின்னதாக வரைய திரும்பவும் உற்பத்தியை மையமாக கொண்ட ஆர் அலகு ஆரையுள்ள ஒரு வட்டம். இந்த வட்டத்துல இந்த வட்டத்தின் மீது மாறக்கூடிய ஒரு புள்ளியில இந்த இடத்த எடுத்துக்கோமே எக்ஸ் கமாவான்ற மாதிரி சைன் தீட்டான்னு சொல்லப்பட்டது. இந்த கோணம் தீட்டான்னு எடுத்தால் சைன் தீட்டான்னு சொல்லப்பட்டது வையால் கூறின் கீழ் ஆர் என்று சொன்னோம். கொஸ் தீட்டான்னு சொல்லப்பட்டது எக்ஸ் ஆல் கூறின் கீழ் ஆர் என்று சொன்னோம். அது மாதிரி டான் தீட்டான்னு சொல்லப்பட்டது வையால் கூறின் கீழ் எக்ஸ் ஆல் கூறுன்னு சொன்னோம். அப்படிதானே? இதை வச்சுக்கொண்டு 30 பாகை, 60 பாகை, 90 பாகை, 180 இந்த மாதிரி பெருமானங்கள் கண்டு வருவோம். சைன் கொஸ்டானுக்கான பெருமானம் கண்டு வருவோம். அப்படி ஒரு அட்டவணையை மடிச்சு வச்சு கடைசியாக 30, 60, 45, 90, 0 இந்த பாகைகளுக்கான சைன் கொஸ்டான் எல்லா விகிதங்களும் பார்த்து வச்சோம். அது மாதிரி செக் கோசெக் கொட்டுக்கான அறிமுகங்களையும் பார்த்து வச்சோம். சைன் தீட்டாவின் பெருமானம் நான் சொன்னேன் எப்பயுமே ஒன்றுக்கும் சை ஒன்றுக்கும் தான் வரும். சொன்னது ஞாபகம் இல்லை. சைன் தீட்டாட பெருமானம் ஏன் அப்படி வருதுன்றதுன்னு பார்த்தோம். யாராலும் சொல்லுங்க பார்ப்போம். சைன் தீட்டாட பெருமானம் ஒன்றுக்கும் சை ஒன்றுக்கும் இடையில மாத்திரம் வந்திருந்தால் கோசெக் தீட்டாட பெருமானம் இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு. இந்த கோசெக் தீட்டான்றவர் எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்திருப்பார். சைன் தீட்டாவின் பெருமானம் ஒன்றுக்கும் சை ஒன்றுக்கும் இடையில தான் வருது. இப்போ கோசெக் தீட்டாட பெருமானம் எங்க இருந்து எங்க வந்திருக்கலாம். கோசெக் தீட்டானது ஆரின் கீழ் y தானே. ஆரின் கீழ் y தானே. சைன் தீட்டானது வையின் கீழ் ஆறாக இருந்தால் கோசெக் தீட்டானது ஆரின் கீழ் y ஆக இருந்திருக்கு. இந்த ஆரின் கீழ் வைட பெருமான வீச்சு எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால் பாருங்க, இவருட பெருமானம் சைன் தீட்டாட பெருமானம் ஒன்றுக்கும் சைனும் தான் வருது. இந்த கோசெக் தீட்டாட பெருமானம் எங்க இருந்து எங்க வரைக்கும் வரும்னா நிறுவனெல்லாம் தேவை, நாங்க முடிவை மட்டும் எடுத்துக்கொள்வோம். கோசெக் தீட்டாட பெருமானம்
எப்பையும் ஒன்றை விட பெரிது அல்லது சமன் அல்லது கோசெக் தீட்டாட பெருமானம் எப்பையும் சய1 விட சின்னது அல்லது சமம். சைன் தீட்டான்றது சய1க்கும் 1க்கும் இடையில வந்திருந்தால் கோசெக் தீட்டான்றது 1 விட பெருசா இருக்கும், தலைகீழ் தானே, அல்லது சய1 விட சின்னதா இருக்கு. ரைட்? இல்லாட்டி இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தால் 1க்கும் முடிவிலிக்கும் இடையில வரும். அதே மாதிரி இவரும் மைனஸ் முடிவிலிக்கும் -1க்கும் இடையில வருவார், அல்லது மைனஸ் முடிவிலிக்கும் -1க்கும் இடையில வருவார். ஏன்னா y-இன் r-இன் கீழ் y நேரம் r எப்பயுமே நேர் பெருமானம். இந்த y-ட பெருமானம் கிட்டத்தட்ட 0 ஆகலாமா இல்லையா? அப்ப இவர் கிட்டத்தட்ட 0 ஆகிற நேரம் முடிவிலி வரைக்கும் போயிருக்கு, அப்படிதானே? அப்ப r-ட பெருமானத்தை விட y-ட பெருமானம் எப்பயுமே சின்னதா தான் இருக்கும், அப்படிதானே? r-ட பெருமானத்தை விட y-ட பெருமானம் எப்பயும் y-ஆல் கூட எப்பயும் சின்னதா தான் இருக்கும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல சமனாக வரும், r-க்கு சமனாக வரும், இங்க வாரணும். அது மாதிரி இங்க வாரணும் -r-க்கு சமனாக வந்திருக்கு. அப்ப இவர் மேக்சிமம் ஆக சின்ன பெருமானம் 1 எடுக்கலாம். r-ட பெருமானம் y-ஐ விட எப்பயும் பெருசா தான் இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் r-ம் y-ம் சமனாக வரும். அப்ப இவர் 1ஆக இருக்கலாம். r-ட பெருமானத்தை விட y-ட பெருமானம் குறைய 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 1ஐ விட பெரிய பெருமானமாக மாறிக்கொண்டு போவார். அப்ப கோசெக் தீட்டாட பெருமான வீச்சு முடிவிலிக்கும் 1க்கும் இடையில் அல்லது சய முடிவிலிக்கும் சய1க்கும் இடையில். அதே மாதிரி செக் தீட்டாட பெருமான வீச்சு எங்க இருந்து எங்க வரலாம் நினைக்கிறீங்க? செக் தீட்டாக்கு ஒரு பெருமான வீச்சு சொல்லுங்கன்னு சொன்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் சொல்லலாம் சொல்லுங்க. கோசெக் தீட்டாக்கு சொல்லிட்டேன் நான். இப்ப கொஸ் தீட்டாட பெருமான வீச்சும் எங்களுக்கு தெரியும் 1க்கும் சய1க்கும் இடையில தான் வரும். அப்ப செக் தீட்டாட பெருமான வீச்சு எங்க இருந்து இங்க வரைக்கும் வரலாம்? எப்படி வரலாம்னு நினைக்கிறீங்க? செக் தீட்டாட பெருமான வீச்சு செக் தீட்டாட பெருமான வீச்சும் அதே மாதிரிதான் பாருங்க, முடிவிலிக்கும் 1க்கும் இடையில் வரலாம். அப்படி இல்லாட்டி மறை முடிவிலிக்கும் சமனாக வராது, ஒரு நாளும் சமன் இல்லை, 1க்கும் இடையில வரலாம். இப்ப செக் தீட்டாக்கு வர பெருமானமும் சய1க்கும் செக் தீட்டாக்கு வர பெருமானமும் சய1 விட சின்னதாக வரும், அப்படி இல்லாட்டி 1 விட பெருசா வரும். ரைட்? 1க்கும் சய1க்கும் வரக்கூடியது சைனும் காசும் தான். அவரோட தலைகீழ் பெருமானங்கள் அப்படியே மாறி வரும். ரைட்? 1ஐ விட பெரிது அல்லது சய1 விட சின்னது, அந்த மாதிரி தான் வரும். ரைட்? அப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கணக்குகளுக்கு வருவோம். அட்டவணை அடிச்சம், அந்த அட்டவணையை பயன்படுத்தி பெருமானங்கள் கண்டு கொண்டிருக்கிற கணக்குக்கு வருவோம். ஐந்தாவது கேள்வி. இப்போ 5வது கேள்வி பெரிய கஷ்டமான கேள்வி இல்ல, அதுல சில கேள்வி செஞ்சோம். முதலாவது கேள்வி செஞ்சோம்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. வீடியோ கொஞ்சம் அப்செட் ஆயிருச்சு. இப்ப திரும்பவும் சொல்றேன் அந்த கேள்வியை. 3 வர்க்கமூலம் 3 cos 30 பிளஸ் வர்க்கமூலம் 2 sec 45 சக 2 வர்க்கமூலம் 3 tan 60. அப்ப இவர பெருமானம் என்னன்றதான் கேள்வி. இவரெல்லாம் சுருக்கி வர பெருமானம் என்னன்றதான் கேள்வி. இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு இந்த பெருமானங்கள் தெரியும். 60 பாகை, 30 பாகை, 45 பாகை, 90 பாகை, 0 பாகை, இந்த எல்லா கோணங்களுக்கும் சைன் கோஸ் டான்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப அந்த பெருமானங்கள் எல்லாமே தெரியுமா இருந்தால் டிரெக்டா பிரதியிட்டதான் வேலை, பெரிய கரைச்சல் ஒன்றுமே இல்லை. பாருங்க, அப்ப 3 வர்க்கமூலம் 3 cos 30 பாகைக்கு பதிலாக பிரதியிடலாம் √3/2 பிளஸ் வர்க்கமூலம் 2 sec 45 பாகையோட பெருமானம் தெரியாட்டி sec 45 பாகை என்று சொல்லப்படுறது 1 கீழ் cos 45 பாகை தானே. அப்ப இவருக்கு பதிலாக எனக்கு இவரை போடலாமா இல்லையா? 1 கீழ் cos 45ன்றது இப்படி வரும், 1 கீழ் வர்க்கமூலம் 2. இந்த வர்க்கமூலம் 2 அப்படியே குதிச்சு மேல வரும். அப்ப இங்க எனக்கு போடலாமா இல்லையா? இப்படி. அதே மாதிரி 2 வர்க்கமூலம் 1 tan 60 பாகைக்கு பதிலாக இன்னொரு வர்க்கமூலம் 1. இப்ப சுருக்கி எடுத்தா ஆன்சர் பாருங்க. இதே பெருக்கினால் 3 வரும், 3 9, 9 கீழ் 2. வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 பெருக்கினால் 2. வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 3 2 6 8 2 16 16 9 25 கீழ் 2 வரும். ஒரு எண் பெருமானம் வரும். ரைட்? கொசைன் எல்லாம் ஒரு நம்பரில் ஒரு அடையாளம். அப்ப இந்த 30 பாகைக்கு கொஸ் எடுத்து வர பெருமானம் தான் இவர், 45 பாகைக்கு செக் எடுத்து வர பெருமானம் தான் இவர். அந்த பெருமானம் பிரதியிட்டு ஆன்சர் எடுக்கிறது தான். இதுக்கு டக்குன்னு பெரிய ஒரு கேள்வி, கஷ்டமான கேள்வி.
அப்படியே வாங்க ஆறாவது கேள்விக்கு. ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா cos -17 பையின் கீழ் 4 மைனஸ் sin -3π/2 இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா என்ன வரும்னு கேட்கிறோம். சரி கவனிங்க. இப்ப cos மைனஸ் தீட்டான்றது எவ்வளவு? cos மைனஸ் தீட்டான்னு சொல்லப்பட்டது அன்றைக்கும் சொன்ன நினைக்கிறேன். எப்பயும் எக்ஸ் அச்சின் நேர் திசைய பூஜ்ஜியமாக எடுக்கப்படும். இங்க இருந்தா கோணம் அளக்கிறதாக யோசிக்கிறோம். அப்ப இங்க இருந்து இடஞ்சுழி கோண அளவீடுகள் பிளஸ்ல எடுப்போம், வலஞ்சுழி கோண அளவீடுகள் மைனஸ்ல எடுப்போம். அப்ப -17 பையின் கீழ் 4 என்றால் அது உண்மையில வலஞ்சுழி கோண அளவீடா இல்லையா? இப்போ வலஞ்சுழியாக வார நேரம் எனக்கு முதலாவது மாற்ற கால்வட்டம் பாருங்க, 4ஆம் கால்வட்டம். இப்போ cos மைனஸ் தீட்டான்ற நேரம் அவர் உண்மையில 4ஆம் கால்வட்டத்தில் உள்ள கோணமாக யோசிக்கலாம். அப்ப 4ஆம் கால்வட்டத்தில் cos பிளஸ்ன்றதுனால cos மைனஸ் தீட்டானது cos தீட்டான்னு எடுக்கலாம். ரைட், இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்றதாக இருந்தால் நான் படிச்சோம் cos n பை பிளஸ் ஓ மைனஸ் தீட்டா பையின் ஒரு மடங்காக வந்து ஒரு கோணம் கூட்டி கழிச்சு வந்திருந்தால் இவர் cos n பை பிளஸ் ஓ மைனஸ் தீட்டாண்டால் பையின் ஒரு நிறையன் மடங்காக வருது ஒரு கோணம் கூட்டப்படலாம் அல்லது கழிக்கப்படலாம். வார விடை பிளஸ் ஓ மைனஸ் cos தீட்டாவாகவே வரும். எந்த கால்வட்டம்ன்றதை பொறுத்து நாங்க பிளஸ் ஆ மைனஸ் முடிவு எடுத்துக்கொள்வோம். கொஸ்ஸா இருக்கிறது கொஸ்ஸாவே வரும். இப்போ cos மைனஸ் தீட்டாக்கு எனக்கு இன்னொரு வரைவிலக்கணம் சொல்லலாம் எப்படி என்றால் cos 0 பை மைனஸ் தீட்டா இப்படி போடலாமா இல்லையா? இப்ப நீங்க கேட்கலாம் 0 π/2 போட்டா என்ன அர்த்தம்? எனக்கு 0 π/2 போட இயலா. ஏன்? அந்த n π/2ன்ற தியரி படிக்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னன்றது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கணும், 0ன்றது இரட்டை எண். ரைட், என்னன்றது ஒற்றை எண்ணா இருந்தா தான் நீங்க கொஸ்ஸா இருக்கிறது அங்க சைனாக மாறி வரும், சைனா இருக்கிறது கொஸ்ஸாக மாறி வரும், டேனா இருக்கிறது கொட்டாக மாறி வரும். என்னன்றது ஒற்றை எண்ணாக இருந்திருந்தா, இரட்டை எண்ணாக இருந்தா அப்படி வராது. இரட்டை எண்ணா இருந்தா இந்த தியரிக்குள்ள வந்துரும். ரைட், n பை பிளஸ் ஓ மைனஸ் தீட்டான்ற தியரிக்குள்ள வந்துரும். அப்ப இங்க 0 π/2 மைனஸ் தீட்டான்னு போட்டு இவர் எனக்கு சைன் தீட்டான்னு மாத்தி எடுக்கலாம். ஏன்? 0ன்றது ஒற்றை, சாரி இரட்டை எண். ஒற்றை எண்களுக்கு மட்டும்தான் அந்த தியரை பயன்படுத்தலாம். அப்ப இவர் நான் 0 π மைனஸ் தீட்டான்னு எடுத்தால் பையின் ஒரு நிறையன் மடங்கு மைனஸ் தீட்டா. அப்ப 0 பாயிண்ட் நேரம் 0 அவர்ல இருந்து ஒரு கோணத்தை கழிச்சு எடுத்தால் மைனஸ்ல 4ஆம் கால்வட்டத்துக்கு வரும். 4ஆம் கால்வட்டத்துல cos பிளஸ்ல வரும். கொஸ்ஸா இருக்கிறவர் கொஸ்ஸாவே வருவார். பையின் ஒரு மடங்கு தானே கொஸ்ஸாகவே வருவார். அங்கால் உள்ள தீட்டா அப்படியே வரும். அப்ப அந்த தியரியை பயன்படுத்தினா பாருங்க, cos -17 பையின் கீழ் 4 கொஸ்ஸுக்கு மைனஸ் வருமாக இருந்தால் நீங்க டைரக்டா இப்படியே போடலாம், எந்த பிழையும் இல்லை. cos 17 பையின் கீழ் 4 என்று டைரக்டா போட்டு விட்டலாம். எந்த கோணம் வந்தாலும் சரி cos -22 பையின் கீழ் ஒரு 5ன்னு வச்சுக்கோமே, இப்படி வச்சுக்கோ. இப்ப நீங்க மைனஸ் இல்லாம ஆக்கி விட்டு டைரக்டா இப்படி போடலாம், 2π/5ன்ற மாதிரி போடலாம். எந்த கோணம் வந்தாலும் சரி கொஸ்ஸுக்கு மைனஸ் வந்தால் மைனஸ் இல்லாம எழுதலாம், அவ்வளவுதான். ஆனால் சைனுக்கும் டேனுக்கும் மைனஸ் வர நேரம் 4ஆம் கால்வட்டம் தானே போறதாக யோசிச்சு. அப்ப 4ஆம் கால்வட்டத்துல டேன் சைன் எல்லாமே மைனஸா இல்லையா? அப்ப சைன் -3π/2ன்றது அல்லது பொதுவான ஒரு முடிவாக சைன் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டாவாக வரும், cos மைனஸ் தீட்டான்றது cos தீட்டாவாக வரும், tan தீட்டான்றது மைனஸ் tan தீட்டாவாக வரும். மைனஸ் தூக்கி முன் யோசிக்கலாம். அதுக்காக கொஸ்ஸையும் தூக்கி கொஸ்ல உள்ளுக்கு உள்ளவரையும் தூக்கி முன்னால போடுறது இல்லை. cos மைனஸ் தீட்டானா cos தீட்டா தான் 4ஆம் கால்வட்டம். சைன் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டான்னு வரும், tan மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டான்னு வரும். ரைட், அப்ப அதன்படி நான் இந்த பெருமானத்தை போட்டா பாருங்க, சைன் -3π/2 இந்த மைனஸை தூக்கி முன்னால போட்ட மாதிரி யோசிக்கலாம், இங்கால பிளஸ் ஆயிரும். அப்ப அங்க சைன் 3π/2 வரும். அப்ப இவர பெருமானம் கண்டாலும் ஒன்றுதான், இவரை சுருக்கி வந்து இவர பெருமானம் கண்டாலும் ஒன்றுதான், ரெண்டுமே ஒரே விட தான் வரப்போகுது. இப்ப cos 17 பையின் கீழ் 4 பெருமானம் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் 17க்கு கிட்ட உள்ள 4ன் மடங்கு யார்? கீழுள்ளவரை பார்க்கணும், மேலுள்ளவரை பார்க்கணும். கீழுள்ளவர மடங்காக மேலுள்ளவரை யோசிக்கணும். அதாவது 17க்கு கிட்ட உள்ள 4ன் மடங்கு 16ஆக இருக்கு. அப்போ 17 பையினை எனக்கு 16 பை பிளஸ் பைன்னு போடலாமா இல்லையா? 17 பை வந்துடும். மொத்தத்தின் கீழ் ஒரு 4 இருக்கிறார். ரைட், சக sin 3π/2 நாங்க பின்னுக்கு வருவோம். இதுல பெருமானம் கண்டுபிடிக்க நாங்க லேட்டா வரும். இப்ப இவரை தனித்தனியா எழுதினா பாருங்க, cos
16 பையின் கீழ் 4 சுருக்கி எடுத்தால் 4 பை வரும். தனித்தனி எழுதலாம் தானே? இவரின் கீழ் இவர் பிளஸ் இவரின் கீழ் இவர். இப்போ 16 பையின் கீழ் 4 சுருக்கி எடுத்தால் 4 பை வரும். சக பை பை 4 வரும். பிளஸ் சைன் 3 பை பை 2 வரும். ரைட். இப்போ காஸ் 4 பை பிளஸ் பை பை 4 நாங்க கோணம் அளக்க ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஒரு அரை வட்டம் எடுத்தால் 1 பை வரும். முழு வட்டம் எடுத்தால் 2 பை வரும். 3 பை 4 பை 4 பை பிளஸ் பை பை 4 அது எத்தனையாம் கால்வட்டத்தில் வந்து நிற்கும்? முதலாம் கால்வட்டத்துக்கு சேருமா இல்லையா? 0 2 பை 4 பை 4 பை பிளஸ் பை பை 4. ரைட். 4 பைன்றது 360 பாகை. சாரி, 2 பைன்றது 360 பாகை. அப்ப 2 பை இன்னொரு 2 பை 4 பை 4 பை பிளஸ் பை பை 4 முதலாம் கால்வட்டத்தில் வரும். முதலாம் கால்வட்டத்தில் காஸ் பிளஸ் கொஸ்ஸா இருக்கிறவர் பையின் ஒரு மடங்காக வந்திருக்கிறார். அப்ப மாற மாட்டார், கொஸ்ஸாகவே வருவார். காஸ் இங்க உள்ள கோணம் அப்படியே வரும். காஸ் பை பை 4 வரும். அது மாதிரி அங்கால சைன் 3 பை பை 2 அப்படியே இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. ரைட். காஸ் பை பை 4 பெருமானம் எனக்கு தெரியும் 1/√2. சைன் 3 பை பை 2 பெருமானம் வரும். ஒரு பொதுவான ஒரு முடிவு சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய லேசான ஒரு முறை. திரும்ப அந்த XY அச்சுகளை வரையும். திரும்ப வந்து XY அச்சுகளை வரையும். இந்த எக்ஸ் அச்சின் நேர்பக்கம், இந்த எக்ஸ் அச்சின் நேர்பக்கம் சைன் பெருமானம் எப்பயுமே 0 தான். எந்த கோணமா இருந்தாலும் சரி. சைன் 0ன்றதும் 0, ஒரு முழு சுழற்சி எடுத்துட்டு திரும்ப இங்க வரும். சைன் 2 பைன்றதும் 0, சைன் 4 பைன்றதும் 0, 2 ரொட்டேஷன் எடுத்தால் 2 பை 4 பை. அப்ப சைன் 4 பைன்றதும் 0, 6 பை 2 4 6, சைன் 6 பைன்றதும் 0. ரைட். சைன் 0ன்றதும் 0, சைன் 2 பைன்றதும் 0. என்ற இந்த கோட்ல வர எல்லா சந்தர்ப்பத்திலையும் சைன் பெருமானம் 0 தான். எத்தனை ரொட்டேஷன் எடுத்தாலும் சரி. சைன் 4 பைன்றதும் 0 தான். நிறைய எழுதி கொண்டே போகலாம். 6 பை வரும், 8 பை வரும், எல்லாமே வரும். எல்லாமே 0 தான். அதே மாதிரி இந்த கோட்டின் மீது எப்பயுமே காஸ் பெருமானம் 1 வரும். எப்பயுமே காஸ் பெருமானம். அப்ப காஸ் 0ன்றதும் 1 தான், காஸ் 2 பைன்றதும் 1 தான், காஸ் 4 பைன்றதும் 1 தான், 6 பைன்றதும் 1 தான். எல்லாமே 1 வரும். காஸ் 0 இருக்கலாம் 1 வரும். காஸ் 2 பையாக இருக்கலாம் அதுவும் 1 வரும். காஸ் 4 பையாக இருக்கலாம் அதுவும் 1 வரும். நீங்க எத்தனை சுழற்சி எடுத்தாலும் சரி திரும்ப இந்த லைன்ல வந்து நிக்கிற நேரம் எப்பயுமே காஸ் பெருமானம் 1 வரும். அதே மாதிரி tan பெருமானம் இந்த லைன்ல எப்பயுமே 0 தான். tan 0 0, tan 2 பை 0, 4 பை 0, 6 பை 0, எல்லாமே 0. அதே மாதிரி இந்த லைன் எடுத்தீங்களா இருந்தால் இதுல மேல இந்த லைன்ல எப்பயுமே சைன் பெருமானம் 1 தான். எத்தனை ரொட்டேஷன் எடுத்தாலும் சரி. ரைட். சைன் பை பை 2 பெருமானம் 1, 1 பை பை 2, 2 பை பை 2, 3 பை பை 2, 4 பை பை 2, 5 பை பை 2. அப்ப சைன் 5 பை பை 2 பெருமானம் என்னன்னு யாராலும் கேட்டால் 1 பை பை 2, 2, 3, 4, 5 திரும்ப இதே லைன்ல வந்து நிக்குது. அப்ப இவரோட பெருமானம் 1 தான். ரைட். அதே மாதிரி சைன் 9 பை பை 2. ரைட். சைன் 9 பை பை 2, 1 பை பை 2, 2 பை பை 2, 3 பை பை 2, 4 பை பை 2, 5, 6, 7, 8, 9 திரும்ப இங்கே வந்து நிற்கும். அப்ப இந்த கோட்ல சைன் பெருமானம் எப்பயுமே 1 தான். சைன் 9 பை பை 2 1 தான். அப்படியே உங்களுக்கு இந்த லைன்ல வந்து நிக்கும்னு ஷுவரா தெரியுமா இருந்தாலும் எப்பயுமே 1 போட்டு கொள்ளலாம். அப்ப இந்த கோட்டின் மீது y அச்சின் நேர்பக்கம் சைன் பெருமானம் எப்பயுமே 1 தான். அது மாதிரி cos பெருமானம் எப்பயுமே 0 தான். அப்ப இந்த கோணத்துக்கு நீங்க cos எடுத்தால் cos 5 பை பை 2 0, cos 9 பை பை 2 0, அப்படி திரும்ப திரும்ப போய்க்கொண்டே இருக்கு. இந்த கோட்டின் மீது tan பெருமானம் உண்மையில முடிவில்னு சொல்றது இல்ல. தீட்டாட பெருமானம் 0வை அணுகிற நேரம் இந்த பெருமானம் பிளஸ் முடிவு, tan பெருமானம் பிளஸ் முடிவிலே அணுகும். அப்படிதான் சொல்லுவோம். லிமிட்னு ஒரு பாடம் படிப்போம். அங்க படிக்க கூட நாங்க தெளிவா படிப்போம். ஏன் இப்படி சொல்றோம்? தீட்டாட பெருமானம் 0த்தை அணுகிற நேரம் இந்த tan பெருமானம் முடிவிலேயே அணுகும். ரைட். இப்ப நேர்பக்கம் ரெண்டும் சரி. எக்ஸின் நேர்பக்கம் சரி, ஒய்யின் நேர்பக்கம் சரி. இப்ப மறைப்பக்கத்துக்கு வருவோம். இங்க போட்ட அடையாளங்கள் அப்படியே மைனஸ் பண்ணி இங்க எடுக்கும். அப்ப இங்க சைன் இங்க அளவுக்கம் 0 இருந்தார், அவர் மைனஸ் ஆல பெருக்கினா அவரும் 0 தான். ரைட். காஸ்க்கு எப்படி வரும்? காஸ்க்கு இங்க அளவுக்கம் +1 இருந்துச்சு. அப்ப எதிர்பக்கம் -1 வரும். டானுக்கு இங்க அளவுக்கம் 0 இருந்துச்சு. அப்ப இங்க அளவுக்கம் மைனஸ் ஆல பெருக்கி விட்டா அதே 0 தான் வரும். ரைட். அப்ப சைன் பைட பெருமானம் 0, காஸ் பைட பெருமானம் -1, காஸ் 3 பை, 1 பை, 2 பை, 3 பை.
இப்போ cos 3 பையோட பெருமானம் -1. ரைட், இந்த கோட்டின் மீது நீங்க எத்தனை ரொட்டேஷன் எடுத்து திரும்ப திரும்ப வந்து சேர்ந்தாலும் cos பெருமானம் எப்பயுமே -1 தான். sin பெருமானம் எப்பயுமே 0 தான். tan பெருமானம் எப்பயுமே 0 தான். அதே மாதிரி இவரோட மைனஸ் இங்க வரும். sin இங்க -1 வரும், cos இங்க 0 வரும், tan மைனஸ் முடிவிலியாக வரும். ரைட், tan பெருமானம் மைனஸ் முடிவிலியாக வரும். அப்ப இந்த லைன் எனக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டால் இதை வச்சுக்கொண்டு இந்த அச்சுகள்ல வரக்கூடிய கோணங்கள் எல்லாத்தையும் எல்லா பெருமானும் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். 0 இருக்கலாம், 2π இருக்கலாம், 4π இருக்கலாம், எந்த கோணம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இப்ப இந்த கோடுகளுக்கு மட்டும் தான் இது சரி வருமானு கேட்டா இல்ல, எல்லா கோடுகளும் எல்லாமே அப்படி சமனாக வரும். உதாரணத்துக்கு நான் இப்படி 30 பாகையில் ஒரு கோடு வரைகிறேன். இப்படி 30 பாகையில் ஒரு கோடு வரைஞ்சால் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட 30 பாகையில் ஒரு கோடு வரைகிறேன். அப்ப இந்த கோட்டின் மீது சைன் பெருமானம் எப்பயுமே 1/2 தான். அது மாதிரி cos பெருமானம் எப்பயுமே √3/2 தான். tan பெருமானம் எப்பயுமே 1/√3 தான். நீங்க எத்தனை ரொட்டேஷன் எடுத்தாலும் சரி திரும்ப இந்த லைன்ல வந்து நிப்பீங்களா இருந்தால் இந்த பெருமானம் எப்பயுமே மாறிலியாக இருக்கு. இப்ப sin 2π plus π/6 அவரோட பெருமானம் half தான். cos 2π plus π/6 அவரோட பெருமானம் √3/2 தான். நீங்க எத்தனை ரொட்டேஷன் எடுத்தாலும் சரி திரும்ப இந்த லைன்ல வந்து நின்று இருந்தால் இந்த லைனின் மீது எப்பயுமே sin பெருமானம் half, cos பெருமானம் √3/2, tan பெருமானம் 1/√3. ஆனா இதுகள்லாம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க நிறுவி எடுக்கலாம். இந்த தேற்றங்களை பயன்படுத்தி நிறுவி எடுக்கலாம். அப்ப நீங்க இந்த அச்சுகள்ல வர பெருமானங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க தான் வேணும். ரைட், ஞாபகம் வச்சுன்னா நிறுவல் இருக்குது, நிறுவல் தெரியும், நிறுவல் முக்கியம் இல்லை, ஆனா இந்த பெருமானங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிரெக்டா பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. cos 0 பெருமானம் 0 சொன்னா பிள்ளை. ரைட், cos 0 பெருமானம் 1 தான் வரும் எப்பயுமே. அது மாதிரி cos 2π பெருமானம் 1 தான் வரும். அதுல குழப்பிக் கொள்ளாம பார்த்துக்கொள்ளும். அப்ப sin 3π/2 பெருமானம் எனக்கு வேணும். sin 3π/2 0ல ஆரம்பிச்சு 1π/2, 2π/2, கீழே போனால் 3π/2. அப்ப இந்த லைன்ல வந்து நிக்கிறார், இந்த லைன்ல sin பெருமானம் எப்பயுமே -1. அப்ப இந்த sin 3π/2 பெருமானம் -1 வரும். விளங்கிச்சான்னு பாருங்க. 2 கேள்வி செஞ்சிருக்கிறேன். விளங்கிச்சான்னு பாருங்க, டவுட் இருந்தா பாருங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க. தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, விளங்காத மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். ரைட், அப்ப இன்னொரு கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி பாருங்க. 9வது கேள்வி. cot 16π/13, 16π/3. ரைட்,
பிளஸ் செக் 2π/3. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா வரது என்னன்னு கேட்கிறோம். சுருக்கல் முக்கியம் இல்ல, சுருக்கள் அவங்க பார்க்க போறது இல்ல. அவன் கேட்கறது இந்த பெருமானங்கள் காண தெரியுமான்னு மட்டும்தான். எனக்கு cot 16π/3 பெருமானம் தேவை, செக் 2π/3 பெருமானம் தேவை. நாங்க சைன் கோஸ்டானுக்கு தான் படிச்சோம், செக் கோசெக் கொட்டுக்கு படிக்கலாட்டி செக் கோசெக் கொட்டுக்கும் சைன் கோஸ்டானுக்குமான தொடர்பு தெரியும் தானே. அதாவது கோசெக் தீட்டானது 1/கீழ் சைன் தீட்டா, செக் தீட்டானது 1/கீழ் காஸ் தீட்டா. அப்ப எனக்கு இந்த கொட் தீட்டாவை டேனுக்கு மாத்தலாம். டேனின் எல்லா பெருமானும் எனக்கு தெரியும். அது மாதிரி செக் தீட்டாவை காஸ்டுக்கு மாத்தி எடுக்கலாம், 1/கீழ் காஸ் மாதிரி மாத்தி எடுக்கலாம். அப்ப இந்த ரெண்டு பெருமானங்களை மாத்தி எடுத்து பிரதிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. இப்ப கொட் 16π/3 1/கீழ் tan 16π/3 வரும். சரி, சக செக் 2π/3 1/கீழ் cos 2π/3 வரும். அப்ப இந்த பெருமானம் கண்டுபிடிக்கலாம், இந்த பெருமானம் கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் கண்டால் கணக்கு முடிஞ்சு. பார்ப்போம். 1/கீழ் இப்ப tan 16π/3 என்றால் இப்ப யோசிக்கணும், 16க்கு கிட்ட உள்ள 3 மடங்கு யார்? 16 கிட்ட உள்ள 3 மடங்கு யார்? 15. அப்ப இந்த tan 16π/3 எனக்கு எழுதலாம் 15π பிளஸ் இன்னொரு π கீழ 3 பிளஸ் 1/கீழ் இப்ப 2π/3. அப்ப 2π/3 என்றா 3க்கு கிட்ட உள்ள 2க்கு கிட்ட உள்ள 3 மடங்கு, 2க்கு கிட்ட உள்ள 3. அப்ப இந்த 2π/3 எனக்கு எழுதலாம் 3π மைனஸ் இன்னொரு π கீழ 3ன்னு எழுதணும். சரிதானே? பெருமானங்களை பிரதியிடுங்க. 1/கீழ் tan இவரையும் தனித்தனி எழுதினால் 5π வரும், பிளஸ் ஒரு π/3 வரும், பிளஸ் 1/கீழ் இதையும் தனித்தனி எழுதினால் π மைனஸ் π/3 வரும். அப்ப இந்த பெருமானம் எனக்கு காண தெரியும், இந்த பெருமானம் காண தெரியும். கண்டுபிடிப்போம். 1/கீழ் tan 5π பிளஸ் π/3. அப்ப 5π பிளஸ் π/3 எத்தனையாம் கால்வட்டத்தில் வந்து மாட்டும்? இது 0, 1π, 2π, 3, 4, 5. அப்ப 5π இங்க வருது. 5πயோடு இன்னொரு கோணம் கூட்டினால் வருது 3ஆம் கால்வட்டமாக இருக்கு. அப்ப 3ஆம் கால்வட்டத்துல tan பிளஸ்ல வரும். அப்ப பிளஸ் பெருமானம் வரப்போகுது. 5π பிளஸ் π/3, பையின் ஒரு மடங்கு பிளஸ் ஒரு கோணம். அப்ப tan இருக்கிறவர் tan ஆகவே வருவார், மாற மாட்டார். π/2 ஒற்றை மடங்காக இருந்தால் tan கொட்டாக மாறி இருக்கு. இது பையின் மடங்கு தானே, அப்ப மாற மாட்டார், அப்படியே வருவார். அங்கால π/3 அப்படியே போடுங்க. பிளஸ் 1/கீழ் cos π மைனஸ் π/3. இப்போ π மைனஸ் π/3 இங்க வரைக்கும் π, ரைட், 0, 1π, ஒரு கோணம் கழிச்சு எடுத்தால் 2ஆம் கால்வட்டத்துக்கு வரும். அப்ப 2ஆம் கால்வட்டத்துல cos மைனஸ், ரைட், cos மைனஸ் ஆக இருந்தால் கொஸ்ஸா இருக்கிறவர் பையின் மடங்கு, ஆகவே கொஸ்ஸா இருக்கிறது கொஸ்ஸாகவே வரும், π/3 அப்படியே வரும். அப்ப இவருக்கு பெருமானம் பிரதிட்டா பாருங்க. 1/கீழ் tan π/3 பெருமானம் √3. இந்த மைனஸ் தூக்கி இவரோட பெருக்கி விட்டுலாம், இங்க மைனஸ் ஆகிரும். 1/கீழ் இது ½ இப்ப கடைசி ஆன்சர் நீங்க இப்படி கொடுக்கலாம், 1/√3. இந்த 2 குதிச்சு மேல போகும், 2 வரும். சின்ன கணக்கு, பெரிய அளவு சிக்கல் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்த்துருவோமே. 10வது 10 sin வர்க்கம் 135 மைனஸ் cos வர்க்கம் 45. இந்த ரெண்டு பெருமானம் காணுங்கன்னு சொல்றோம். இப்போ சைன் வர்க்கம் 135 பாகை என்ற நேரம் இப்ப பை வரல, வேண்டாம் பைக்கு மாத்தியும் செய்யலாம். 135 பாகைன்னு உங்களுக்கு ரேடியனுக்கு மாத்த தெரியும், எத்தனை பை வரும் எப்படி ரேடியன்ல வரும்ன்றது தெரியும். அது மாதிரி 45 பாகையும் ரேடியனுக்கு மாத்த தெரியும், மாத்தியும் செய்யலாம். ஆனா மாத்தாம செய்யறதுக்கு டைம் மிச்சம். உண்மையில இந்த 135 பாகை வார நேரம் இந்த 135 பாகையினை 180 ஒரு மடங்காகவும் பிளஸ் ஓ மைனஸ் ஒரு கோணமாகவும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி 90 ஒரு ஒற்றை மடங்காகவும் பிளஸ் ஓ மைனஸ் ஒரு கோணமாகும். ஆரம்பத்துல பை சார்புல சொன்ன அதே விஷயத்தை இப்ப பாகையில சொல்றேன். என் பை பிளஸ் ஓ மைனஸ் தீட்டான்னு சொன்னோம். இப்ப நான் பைக்கு பதிலாக 180 பிரதிட்டு 180 ஒரு மடங்கு பிளஸ் ஓ மைனஸ் தீட்டா, அப்படி இல்லாட்டி π/2 ஒற்றை எண் மடங்கு, 90 பாகையின் ஒற்றை எண் மடங்கு பிளஸ் ஓ மைனஸ் தீட்டா. அப்படி இந்த 135 எழுதுற மாதிரி யோசிச்சார், நிறைய மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? முதலாவது 90 பிளஸ் 45 எழுதலாம். அப்படி இல்லாட்டி 180 மைனஸ் 45 எழுதலாம். ரெண்டுமே 135 தான். ரைட். அப்ப இவருக்கு என்றால் சைன் வர்க்கம் 135 தானே. சைன் 135 பாகை என்ற நேரம்
180 மைனஸ் 45 எடுக்கிறேன் முழுவதின் வர்க்கம். குழப்பிக்கொள்ளக்கூடா. சைன் தீட்டாவையும் பெருக்கினால் சைன் வர்க்கம் தீட்டா வரும். சைன் உள்ளுக்கு தீட்டாவையும் பெருக்கினால்தான் சைன் தீட்டா வர்க்கம் வரும். இது ரெண்டும் ஒரே அர்த்தம் இல்லை, குழப்பிக்கொள்ளக்கூடாது. அப்ப சைன் 135 பாகையிடம் முழுவதின் வர்க்கம். அந்த சைன் 135 இப்படி எழுதியிருக்கிறோம், அவரிடம் முழுவதின் வர்க்கம். அதே மாதிரி அங்கால cos 45 பாகையிட பெருமானம் தெரியும், 1/√2. cos 45 1/√2. அப்ப இவரிடம் முழுவதின் வர்க்கம். ரைட், சுருக்குவோம். சைன் 180 மைனஸ் 45 அப்ப எத்தனையாம் கால்வட்டம்? 2ஆம் கால்வட்டத்துல வரும். ஏன்னா இங்க 0, இது 180 மைனஸ் 45 பாகைனா 2ஆம் கால்வட்டம். 2ஆம் கால்வட்டத்துல சைன் பிளஸ் 180 ஒரு மடங்கு. ஆகவே சைனா இருக்கிறவர் சைனாகவே வருவார். அங்கால் ஒரு 45 பாகை அப்படியே வரும். முழுவதின் வர்க்கம் மைனஸ் 1/2 வரும். அப்ப இவருக்கும் ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் 2 தான் பெருமானம். இவரிடம் முழுவதின் வர்க்கம் சாய 1/2. அப்ப இவர் 1/2 தானே, 0 வரும். விளங்கிச்சான்னு பாருங்க, சின்ன விஷயங்கள். சரி, அப்போ 9 கேள்வி திரும்ப கேட்டுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஒன்பதாவது கேள்வி பாருங்க. cot 16 பையின் கீழ் 3 பிளஸ் sec 2π/3. இப்போ சைன் cos tan பெருமானம் தானே தெரியும். சைன் cos tan வந்தால் 30, 60, 0 எல்லாமே எனக்கு கண்டுவிடலாம். செக்கும் கொட்டும் தெரியாண்டு வச்சுக்கோம். அப்ப செக்கும் கொட்டும் தெரியாட்டி அவரை நீங்க tan ஆகவும் cos கொட்ன்றது 1/கீழ் tan, செக்ன்றது 1/கீழ். அப்ப இவங்க ரெண்டு பேரும் மாத்தி எடுத்தா பாருங்க, cot π/16π/3ன்றது 1/கீழ் tan 16π/3. அத மாதிரி sec 2π/3ன்றது 1/கீழ் cos 2π/3. அப்ப இவருக்கு பெருமானம் கண்டாலும் சரிதான், இவருக்கு பெருமானம் கண்டாலும் சரிதான், ரெண்டு முறை விடதான். ரைட்?
ஆகவே ஒன்றின் கீழ் tan 16 பையின் கீழ் 3 நேரம் tan 16க்கு கிட்ட உள்ள 3 மடங்கு யார்? ரைட், 16க்கு கிட்ட உள்ள 3 மடங்கு யார்? 15 எடுக்க. அப்ப இந்த 16 பை எனக்கு 15 பிளஸ் 1 போடலாமா இல்லையா? 15 பை பிளஸ் இன்னொரு பை ரெண்டையும் கூட்டினா 14 பை வரும். கீழே 3 இருக்குது. அதே மாதிரி பிளஸ் ஒன்றின் கீழ் cos 2 பை பை 3 நேரம் cos 2 பை பை 3. அப்போ 2க்கு கிட்ட உள்ள 3 மடங்கு 3 பை மைனஸ் இன்னொரு பை கீழே 3 வரும். சரி, அப்போ ஒன்றின் கீழ் tan 15 பையின் கீழ் 3ன்றது 5 பையாக வரும். பையின் கீழ் 3ன்றது ஒரு பை பை 3 ஆக வரும். தனித்தனியாக எழுதுறோம். இவரின் கீழ் இவர், இவரின் கீழ் இவர். அதே மாதிரி அங்கால ஒன்றின் கீழ் இவரின் கீழ் இவர் பைண்டு வரும் மைனஸ் பை பை 3 வரும். இப்போ tan 5 பை பிளஸ் பை பை 3 பாருங்க, எப்பயும் நீங்க அளக்க ஆரம்பிக்க போறது இங்க இருந்து தான். இங்க இருந்து 180 பாகைன்றது ஒரு பாய், 360 பாகைன்றது 2 பாய். அப்ப இங்க இருந்து அரைவாசி கோணம் எடுத்தால் அல்லது அரை வட்டமும் எடுத்தால் அது பையாக இருக்கு. இங்க 2 பாய், 3 பாய், 4 பாய், அப்படி போய்கொண்டே இருக்கு. இப்போ மொத்தமாக 5 பாய் பிளஸ் பை பை 3 பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். 1 பாய், 2 பாய், 3, 4, 5. அப்ப 5 பை வரைக்கும் இங்க வந்துருச்சு. 5 பையோட இன்னொரு பை பை 3 கூட்டினால், 5 பையோட இன்னொரு பை பை 3 கூட்டினால் 3ஆம் கால்வட்டத்தில் வந்து நிக்குமா இல்லையா எங்கட அளந்த கோணம்? இப்ப இந்த 3ஆம் கால்வட்டத்தில் டானின் பெருமானம் பிளஸ். அப்ப டானின் பெருமானம் பிளஸ் ஆக இருந்தால் வரப்போற விட பிளஸ்ல வரப்போகுது. பையின் ஒரு மடங்காக இருக்குது. அப்ப பையின் மடங்காக இருந்தால் டானா இருக்கிறவர் டானாகவே வருவார், மாற மாட்டார். இங்க உள்ள கோணம் அப்படியே வரும். இதை வச்சுக்கொண்டு எந்த கால்வட்டத்துக்குள்ள போகணும் முடிவெடுக்கிறோம், பிளஸ்ஸா மைனஸா முடிவெடுக்கிறோம். இதை பார்த்து நாங்க போடுறோம். டானா இருக்கிறவர் மாறுவாரா மாற மாட்டார்? பை பை 2 இருந்திருந்தால் மாறும், பையாக இருந்தால் மாறு. பிளஸ் ஒன்றின் கீழ் பை மைனஸ் பை பை 3. அப்ப இவர் 0, இங்க வரைக்கும் பை, பையோட ஒரு பை பை 3 கழிச்சு விட்டா பாருங்க 2ஆம் கால்வட்டத்தில் வந்து நிற்கும். அப்ப 2ஆம் கால்வட்டத்தில் கொஸ் மைனஸ் வரப்போற விட மைனஸ்ல வரும். கொஸ்ஸா இருக்கிறது பையின் மடங்கு தானே, அப்ப கொஸ்ஸாகவே வரும். அங்கால் உள்ள கோணம் அப்படியே வரும், பை பை 3 ஆகவே வரும். இப்ப இவர பெருமானம் எனக்கு தெரியும், ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3. tan பை பை 3 வர்க்கமூலம் 3 தானே. இந்த மைனஸ் தூக்கி இங்க போடுவோம். ஒன்றின் கீழ் கொஸ் பை பை 3ன்றது ஒன்றின் கீழ் 2. அப்ப இந்த 2 அப்படியே மேல வந்து இவரோட பெருக்கப்படுவார். உங்களோட கடைசி ஆன்சர் இப்படி வருமானு பாருங்க, ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3 சாய 2ன்ற மாதிரி. சுருக்கெல்லாம் தேவை, இப்படியே விட்டா போதும். விளங்கிச்சான்னு பாருங்க ஒருக்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க.
இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஆறாவது கேள்வி. ஆறாவது நான் எல்லாம் செய்யல, டக்கு டக்குன்னு சின்ன கேள்வி செஞ்சுட்டு போ. ஆறாவதுல முதலாவது sin pi minus x. ரைட். இப்போ sin pi minus x நேரம் எத்தனையாம் கால்வட்டத்தில் வரும்? இது 0 pi. pi minus x னா ரெண்டாம் கால்வட்டம். இப்போ ரெண்டாம் கால்வட்டத்தில் sin பெருமானம் பிளஸ். சரிதானே? sin பெருமானம் பிளஸ். பையின் ஒரு மடங்காக வார நேரம் சைனா இருக்கிறவர் சைனாகவே வருவார், மாற மாட்டார். அங்கார் உள்ள கோணம் அப்படியே வரும். இவ்வளவுதான் ஆன்சர். sin pi minus xன்றது sin x ஆக வரும். ரெண்டாவது cos 3 pi by 2 plus x. cos 3 pi by 2 plus ஒரு x. இப்போ cos 3 pi by 2 plus x நேரம் பாருங்க. இப்போ அரைவாசி கால்வாசி கால்வாசி எடுக்க போறோம். இங்க இருந்து 1 pi by 2, 2 pi by 2, 3 pi by 2 இந்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ 3 pi by 2 ஓட இன்னொரு கோணத்தை கூட்டி எடுத்தால் 4ஆம் கால்வட்டம் வரும். அப்ப 4ஆம் கால்வட்டத்தில் கொஸ்ட பெருமானம் பிளஸ்ல வரும். pi by 2 ஒற்றை எண் மடங்கு, pi by 2 3 மடங்கு. அப்ப கொஸ்ஸா இருக்கிறவர் சைனாக மாறி வருவார், sin x ஆக வரும். அவசரப்படாம பாருங்க. மூன்றாவது sec minus x. ரைட். இப்போ செக்ட பெருமானம் காண தெரியாண்டே வச்சுப்போம். இப்போ செக்ட பெருமானம் காண தெரியாட்டி இவரை ஒன்றின் கீழ் கொஸ் மைனஸ் எக்ஸ் மாதிரி மாத்திக்கொள்ளலாமா இல்லையா? செக்ன்றது ஒன்றின் கீழ் கொஸ் தானே. அப்ப இவரை எனக்கு போடலாம் ஒன்றின் கீழ் கொஸ் மைனஸ் எக்ஸ்ன்ற மாதிரி. இப்ப கொஸ் மைனஸ் எக்ஸ் பெருமானம் கொஸ் எக்ஸ்னு பார்த்தோம். அப்ப இவர் ஒன்றின் கீழ் கொஸ் எக்ஸ்னு வருவார். கொஸ் மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் இல்லாம ஆக்கி விட்டு எக்ஸாவே போட்டுக்கணும். ரைட். கொஸ் டூலுக்கு வந்தால் மட்டும். அப்ப இவரை நீங்க தேவைப்பட்டால் செக் எக்ஸ்னே போட்டுக்கணும். ஒன்றின் கீழ் கொஸ் எக்ஸ்ன்றது செக் எக்ஸ் தானே. அதே மாதிரி நான்காவது கோசெக் மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ். சரி. இப்ப இவரும் அதே மாதிரி தான் தெரியாண்டே வச்சுக்கும். கோசெக்ட் பெருமானம் தெரியா. அப்ப இவர் எனக்கு எழுதலாம் ஒன்றின் கீழ் சைன் மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது ஒரு பெரிய பிராக்கெட்டா மாத்திட்டு இந்த பிராக்கெட் உள்ளுக்கே நான் ஒரு மைனஸ் பொது எடுக்கிறேன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் ஒரு மைனஸ் பொது எடுத்தா பாருங்க இப்படி வரும். பை பை 2 பிளஸ் எக்ஸ்னு வரும். இந்த சின்ன பிராக்கெட் நான் பெரிய பிராக்கெட்டா மாத்திட்டு இந்த உள்ளுக்குள்ள கோணம் ரெண்டு பேர்லயும் நான் மைனஸ் பொது எடுத்துட்டேன். இப்போ மைனஸ் பை பை 2 பிளஸ் எக்ஸ்னு வந்துருக்கு. இப்ப இவர் அப்படியே நீங்க ஒரு தீட்டா மாதிரி யோசிச்சால் சைன் மைனஸ் தீட்டா தானே இவர். இப்ப சைன் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா தானே. ரைட். சைன் மைனஸ் தீட்டானது மைனஸ் சைன் தீட்டா. அப்ப இந்த மைனஸ் தூக்கி எனக்கு முன்னால போடணும். இப்படி வரும். சைன் உள்ளுக்குள்ள போனோம் அப்படியே வரும். எதை பயன்படுத்தி எடுத்தேன்னு கேட்டால் சைன் மைனஸ் தீட்டான்னு சொல்லப்பட்டது மைனஸ் சைன் தீட்டா. மைனஸ் தூக்கி முன்னால போட்டு தீட்டா அப்படியே வரும். இந்த மைனஸ் தூக்கி முன்னால போட்டு இவர் அப்படியே இங்க வருவார். ரைட். அப்ப இந்த மைனஸ் தேவைப்பட்டா மேலேயும் போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்ப சைன் பை பை 2 பிளஸ் எக்ஸ். இப்ப சைன் பை பை 2 பிளஸ் எக்ஸ் நேரம் பாருங்க இவர் 0, ஒரு பை பை 2 பிளஸ் இன்னொரு எக்ஸ். பை பை 2 பிளஸ் ஒரு எக்ஸ் ரெண்டாம் கால்வட்டத்துக்கு வரும். அப்ப ரெண்டாம் கால்வட்டத்துல சைனின் பெருமானம் பிளஸ். ரைட். சைனின் பெருமானம் பிளஸ். பை பை 2 ஒற்றை எண் மடங்கு. அப்ப சைனா இருக்கிறவர் கொஸ்ஸாக மாறி வருவார். இங்க கொஸ் எக்ஸ் வரும். அப்ப கடைசி ஆன்சர் மைனஸ் ஒன்றின் கீழ் கொஸ் எக்ஸ் மைனஸ் செக் எக்ஸ் வரும். விளங்கிச்சோ? சின்ன விஷயம்தான். அதே மாதிரி இவர் எப்படி யோசிக்கலாம், கொஞ்சம் நல்லா யோசிப்பீங்களா இருந்தால் கோசெக் மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ் தானே. அவர் இப்படியே போடுவோம். ஒன்றின் கீழ் சைன் மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ். சரி. இப்ப மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ்னால் ஜீரோல இருந்து இடஞ்சுழியா இருந்தா பிளஸ், ஆலஞ்சுழியா இருந்தா மைனஸ் சொல்லணும். இப்போ மைனஸ் பை பை 2ன்றது இங்க வந்து நிக்குமா இல்லையா? 0 மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ் வரும். அப்ப இப்ப மூன்றாம் கால்வட்டத்துல வந்து நிக்க போகுது. சொன்ன விஷயம் விளங்கிச்சோ? சைன் மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ். அப்ப இங்க இருந்து மைனஸ் பை பை 2 மைனஸ் இன்னொரு கோணம் மூன்றாம் கால்வட்டத்துக்கு வரும். இப்ப மூன்றாம் கால்வட்டத்துல சைன் மைனஸ், அப்ப ஒன்றின் கீழ் மைனஸ். ரைட். மைனஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ் தானே. அப்ப பை பை 2 மைனஸ் 1 மடங்கு, ஒற்றை மடங்கு சைனா இருக்கிறது கொஸ் ஆக மாறும். கொஸ் எக்ஸ் வரும். அதே ஆன்சர் மைனஸ் செக் எக்ஸ் வரும். இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ரைட். இதுகள் எழுதிக்கோங்க. இன்னொரு கேள்வி செய்வோம்.
அழிக்கணும். இன்னொன்று பார்த்துருவோம் வேணா, எழுதி முடிங்க, அழிச்சிட்டு இன்னொன்றே செய்வோம். எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க, எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. விளங்கி எழுதுங்க, டவுட்டுங்க. ரைட். இப்போ 6வது கேள்வியில் உங்களுக்கு 5ம் 6ம் மட்டும் பேலன்ஸ் இருக்குதுன்னா, டக்குன்னு பார்த்துருவோம் அதை. பின்னுக்கு போக எல்லா கேள்வியும் செஞ்சுபடாது. முக்கியமான கேள்விகள், தியரி விளங்கக்கூடிய மாதிரி கேள்விகள் செஞ்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். 5வது cot -2π + 6. ரைட்.
இப்போ இவரையும் நான் இங்கே சொன்ன மாதிரி அந்த மெத்தட்லையும் யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி மைனஸை பொது எடுத்துட்டும் செய்யலாம். முதல்ல கொட்டை டேனாக மாற்றுவோமே. அப்போ இவர் எனக்கு எழுதலாம் 1 கீழ் டேன் -2π + எக்ஸ்ன்ற மாதிரி எழுதலாம். இப்போ இவரை நீங்க பெரிய பிராக்கெட்டாக மாற்றி விட்டு இதுக்குள்ள ஒரு மைனஸை வெளியே எடுப்போம். 2π பிளஸ்ல இருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்க ஒரு மைனஸ் மிச்சம். -6 பெரிய பிராக்கெட்டை மூடிடும். இப்போ tan உள்ளுக்கு மைனஸ் இவர் அப்படியே உங்களோட தீட்டா மாதிரி tan மைனஸ் தீட்டா மைனஸ் தூக்கி வெளியே போடலாம். இப்படி வரும் -tan 2π - xன்ற மாதிரி வரும். அப்ப இந்த மைனஸ் தூக்கி மேலேயும் போட்டுக்கொள்ளலாம் தேவைப்பட்ட -1 கீழே tan 2π - x இருக்கு. இப்ப tan 2π - x பாருங்க 0 இங்க 1π 2π - x ரிவர்ஸ்ல வருது 2π - x. அப்ப நாலாம் கால்வட்டத்தில் வந்து நிற்கும். இப்ப நாலாம் கால்வட்டத்தில் tan பெருமானம் மைனஸ். இப்ப கீழே ஒரு -1 வரும். 2π தானே tan இருக்கிற tan-ஆகவே வருவார். அங்காளவா இருக்கணும் அப்படியே வரும். மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகி போனால் 1 கீழ் tan x வரும். அது cot x ஆக வரும். கஷ்டம் இல்லைனா? வேற என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த ஸ்டெப்புக்கு போறோம். இங்க வச்சே யோசிச்சாலும் பரவாயில்ல. இந்த ஸ்டெப்புக்கு போறோம். 0 2π ஆக்சுவலி இங்கே காணப்படுது. அப்போ -2π இங்கே வரும். ரைட் -2π + x திரும்ப மேலே போகும். அப்படிதானே இங்க இருந்து -2π வலஞ்சுழியாக 2π அளக்கிறோம். திரும்ப இதே லைன்ல வரும். திரும்ப +x வலஞ்சுழியாக ஒரு x கோணம் அளக்கிறோம். அப்போ முதலாம் கால்வட்டத்தில் வரும். முதலாம் கால்வட்டத்தில் tan பிளஸ். அப்போ இவருக்கு டைரக்டா 1 கீழ் tan x போட்டிருக்கிறோம். அப்பயும் cot x அதே ஆன்சர் வரும். அப்படிதான் வித்தியாசமான முறைகள்ல யோசிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி செய்யலான்ற மாதிரி. ஆறாவது இவரா அப்படி செஞ்சு பார்ப்போம். -π + x. இப்ப tan -π + x நேரம் இது 0 வலஞ்சுழி கோண அளவீடுகள் மைனஸ். ஆகவே -π இங்க வரும். பிளஸ் ஒரு x இங்க அளவு பக்கம் ஒரு x கோணம் கூட போகுது. இப்போ மூன்றாம் கால்வட்டத்தில் வந்து நிற்கும். இப்போ மூன்றாம் கால்வட்டத்தில் tan பிளஸ் ரைட் tan பிளஸ் பையின் ஒரு மடங்காக வந்திருக்கு. அப்ப tan ஆகவே வரும். ரைட் tan ஆகவே வரும். இந்த x அப்படியே வரும். அப்போ உங்களுக்கு கடைசி ஆன்சர் tan x ஆக வரும். விளங்கிச்சானு பாருங்க. நல்ல கேள்வி கொஞ்சம். எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்க. சரி அப்படியே 7வது கேள்வியும் பார்ப்போம். 7வது நிரூகன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஒன்று வரும். இந்த நிரூகன்று சொல்லப்படுறது எல்லாமே சர்வ சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. சமன்பாடு சர்வ சமன்பாடு என்ன வித்தியாசம்? எக்ஸுக்கு சில தீர்வுகள் மட்டும் வருமாக இருந்தால் சமன்பாடுன்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு எல்லாமே தீர்வுகளாக வருமா இருந்தால், எக்ஸுக்கு முடிவில் எண்ணிக்கையான தீர்வு வருமா இருந்தால் சர்வ சமன்பாடு சொல்லுவோம். அதாவது இப்படி ஒரு சமன்பாடு காணப்படுதுன்னு வச்சுக்கோமே. x + 1 = 4 வச்சுக்கோம்.
அப்ப இவரை தீர்த்தால் எக்ஸுக்கு எனக்கு ஒரு விட எடுக்கலாம். எக்ஸ் சமன் 3ன்னு வரும். எக்ஸுக்கு 3 போட்டா மட்டும்தான் நீங்களே ஒரே விட வரும். வேற எந்த பெருமானத்தை போட்டாலும் வராது. அது மாதிரி எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய ஒரு 15ன்னு வச்சுக்கோம் சமன் 0. இப்ப இவரை காரணிப்படுத்தினால் எக்ஸ் ஆய 3 எக்ஸ் ஆக 5 வரும். சாரி, எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆய 5 வரும். அப்ப இவருக்கு வரக்கூடிய தீர்வுகள் 5ம் சாய 3. அப்ப இந்த 2 பெருமானங்களை போட்டா மட்டும்தான் இந்த சமன்பாடு திருப்தியாக்கப்படும். அப்படி எக்ஸுக்கு குறித்த சில பெருமானங்கள் மட்டும் தீர்வாக வருமா இருந்தால் அது சமன்பாடுன்னு சொல்லுவோம். இவரை பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக 2x ஆக 1. இப்ப இவருக்கு நீங்க எக்ஸுக்கு இங்கால என்ன பெருமானம் போட்டாலும் அதே பெருமானத்தை அங்கால போட்ட நேரம் 2 பக்கம் ஒரே விட வரும், எப்பயும் வரும். ஏண்டா இவர் விரிவு தான் அவர். இதெல்லாம் சர்வ சமன்பாடுகள். இவரை தீர்த்து எனக்கு எக்ஸுக்கு இவ்வளவுதான் விட வரும்னு கண்டுபிடிக்கல. பிரகட் நீக்கி பாருங்க, எல்லா பக்கமும் எல்லாம் கேன்சல் ஆகி போயிட்டு 1 சமன் 1ன்னு வரும், இல்லாட்டி 0 சமன் 0 வரும். ரைட்? அப்ப இந்த சமன்பாட்டை தீர்க்கலா, இதுக்கு எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டாலும் 2 பக்கம் ஒரே விட வரும். இதுக்கு முடிவில் எண்ணிக்கையான தீர்வுன்னு சொல்லுவாங்க. இது சர்வ சமன்பாடுகள், இது சமன்பாடுகள். குறித்த எண்ணிக்கையான தீர்வுகள் வந்தால் சமன்பாடுகள், எந்த பெருமானம் போட்டாலும் சரியாக வந்தால் அது சர்வ சமன்பாடு. அப்ப இந்த மாதிரி நிறுவுகண்டு வாரது எல்லாமே, திரிகோண கணிதத்துல வார இந்த நிறுவுகள் எல்லாமே சர்வ சமன்பாடுகள். உதாரணத்துக்கு முதலாகியவை பாருங்க. sin 3π/2 plus theta சக cos theta. இதுல தீட்டா தானே மாறக்கூடிய பெருமானம். தீட்டாக்கு விருப்பமான பெருமானம் போடலாம். எந்த பெருமானம் போட்டாலும் சரி வார விடை 0 தான் இருக்கு. தீட்டாக்கு எந்த விடை போட்டா, எந்த பெருமானம் போட்டாலும் சரி 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், எந்த பெருமானம் போட்டாலும் சரி இவரை சுருக்கி வார விடை எப்பவுமே 0 இருக்கு. அப்ப எல்லா பெருமானத்தையும் போட்டேனே காட்டல. 0 போட்டா எப்படி ஒரு 0 வருது, பைய போட்டா 0 வருது, π/2 போட்டா 0 வருது. அப்படி ஒவ்வொரு பெருமானமும் பிரதிட்டு காட்டே இல்லை. ரைட்? இதுக்கு இதை நிறுவன முறை என்னென்றால் LHS அல்லது RHS எடுத்து, உதாரணத்துக்கு LHS எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். LHS எடுத்தால் இவரை சுருக்கி RHSல காணப்படுற கோவையினை கொண்டு வந்து வைக்கும். ரைட்? அப்ப LHS எடுத்து சுருக்க ஆரம்பிச்சு RHS கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி மறுதலையாக RHSல சுருக்க ஆரம்பிச்சு LHS உருவாக்கி எடுக்கணும். அப்ப எந்த கோவை பார்க்க பெருசா பயங்கரமா இருக்குதோ அதுல ஆரம்பிச்சு லேசான கோவை சுருக்கி எடுக்கிறது நல்லா. சுருக்கல் நிறைய வார இடத்துல நிறைய ஐடியாஸ் வச்சு சுருக்கி எடுக்கலாம். பெரிய கோவில் ஆரம்பிச்சு சின்ன கோவை ஆக்குறது லேஸ், சின்னதுல ஆரம்பிச்சு பெருசாக்குறது கஷ்டம். அப்ப இவரை சுருக்கிறதுக்கு நான் LHS தெரிவு செய்யறேன். இதுல இருந்து ஒரு நாளும் இங்கால வர மாட்டேங்க, இங்க இருந்து அங்கால போகும். அப்ப LHSல ஆரம்பிப்போம். LHSல தரப்பட்ட கோவை sin 3π/2 பிளஸ் ஒரு தீட்டா பிளஸ் அங்கால இன்னொரு cos தீட்டா வரும். இப்ப sin 3π/2 பிளஸ் தீட்டான்ற நேரம் பாருங்க, 1π/2, 2π/2, 3π/2. 3π/2 இன்னொரு கோணம் கூட்டுறோம். ஆகவே ஒரு 4ஆம் கால்வட்டத்துக்கு ஒரு வரா இல்லையா? அப்ப 4ஆம் கால்வட்டத்துல sin மைனஸ்ல வரும். π/2 ஒற்றையின் மடங்கு சைனா இருக்கிறவர் கொஸ் ஆக மாறுவார். இங்க பக்கம் கொஸ் தீட்டான்னு வரணும். அங்க உள்ள கொஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும், அவரை பாட்டில் விட்டுரும். மைனஸ் கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் தீட்டான்றது 0, அவ்வளவுதான். அப்ப இங்கால இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுட்டோம். LHS ஆரம்பிச்சு சுருக்க ஆரம்பிச்சு RHSல உள்ளவரை கொண்டு வந்து வச்சுட்டோம். இதான் நிறுவன முறை. LHS RHS காட்டுறது உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்தி விட்டேன். ரெண்டாவது tan தீட்டா தர tan பை மைனஸ் தீட்டா பிளஸ் ஒரு tan. கணக்கு இன்னொரு பிள்ளை வந்திருக்குது, அதுல tan வர்க்கம் தீட்டான்னு மாத்திக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற tan தீட்டாவை tan வர்க்கம் தீட்டான்னு மாத்திக்கோங்க, இல்லை ஆன்சர் வராது. ரைட்? இப்போ இவரைத்தான் சுருக்க போறோம், சுருக்குவோம். இப்போ நான் LHS எடுக்கிறேன். RHSல ஆரம்பிச்சு செய்ய இயலாத கஷ்டம் தானே, LHS எடுப்போம். அப்ப LHSல காணப்படுறது tan தீட்டா இருக்கிறார், tan பை மைனஸ் தீட்டா இருக்கிறார், பிளஸ் ஒரு tan வர்க்கம் தீட்டா இருக்கிறார். இப்ப tan தீட்டா ஒன்றும் செய்யல, அப்படியே வச்சுக்குவோம். tan பை மைனஸ் தீட்டான பாருங்க 0 பை, பை மைனஸ் தீட்டானது 2ஆம் கால்வட்டம், 2ஆம் கால்வட்டத்தில் tan மைனஸ், tan மைனஸ் இவரோட வாரோட பெருக்க போகும். tan இருக்கிறது tan ஆகவே வரும். அப்ப இங்க tan தீட்டான்னு வரும், பிளஸ் ஒரு tan வர்க்கம் தீட்டா. இப்ப tan தீட்டாவை மைனஸ் tan தீட்டாவை பெருக்கினால் மைனஸ் tan வர்க்கம் தீட்டா வரும், பிளஸ் அங்கால ஒரு tan வர்க்கம் தீட்டா இருக்குது. ரெண்டையும் கூட்டி எடுத்தா பாருங்க 0 வரும். இதான் எங்களோட RHSல காணப்பட்ட கோவை. சின்ன விஷயம். மூன்றாவது பெரிய கணக்கா இருக்குதுன்னா அவைய சுருக்கி முடிங்க, நாங்கள் அடுத்த கேள்வியும் செய்வோம். 3 4 செய்ய பார்ப்போம்.
இது மாதிரி சர்வ சமன்பாடு இதுக்கப்புறம் நிறைய பார்க்க போகிறோம். அப்போ நிறுவுற முறை இதுதான். எல்ஹெச்எஸும் எடுக்கலாம், ஆர்ஹெச்எஸும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம். எது பெருசா கஷ்டமா விளங்குதோ அதுல ஆரம்பிச்சு லேசானதை எடுக்கணும். சரி, அப்போ அடுத்த 2 கேள்வியும் பார்ப்போம். மூன்றாவது, sin pi plus theta தர cot pi by 2 plus theta கீழே tan pi minus theta தர tan pi by 2 minus theta தர cos 2 pi plus theta sin 2 pi minus theta. ரைட், இப்போ இவரெல்லாம் சுருக்கினால் sin theta வருதுன்னு காட்ட சொல்லிருக்குது. அப்போ நான் LHSல ஆரம்பிக்கிறேனே. ரைட், LHSல ஆரம்பிக்கிறேனே. LHSல ஆரம்பிச்சு கடைசியா சுருக்கி sin thetaன்னு விட எடுத்தால் சார் மெதுவா சுருக்கும். பாருங்க, sin pi plus theta. ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி வரைஞ்சு பார்க்க கூட இப்போ டக்கு டக்குன்னு மனசால செஞ்சு பார்க்கணும். 0 இங்க, பை இங்க, pi plus thetaனா எத்தனை அங்கால் வட்டம். ரைட், பழகணும். sin pi plus theta என்ன பாருங்க, 0 pi, ரைட், pi பிளஸ் ஒரு தீட்டா, மூன்றாம் கால் வட்டம். இப்போ மூன்றாம் கால் வட்டத்தில் sin மைனஸ் பை வாரனால சைனா இருக்கிறவர் சைனாகவே வருவார் தீட்டா. இப்போ மைனஸ் sin தீட்டா. cot pi by 2 plus theta. அப்போ pi by 2 plus theta னது இரண்டாம் கால் வட்டம். இரண்டாம் கால் வட்டத்துல tan மைனஸ் இருந்தால் cotம் மைனஸ். அப்படிதானே, tan மைனஸ் இருந்தால் ஒன்றின் கீழ் tan தானே cotன்றது. இப்போ tan மைனஸ் இருந்தால் cotம் மைனஸ், cos மைனஸ் இருந்தால் செக்கும் மைனஸ், அந்த மாதிரி. அப்போ cot மைனஸ்ல வரும், கொட்டா இருக்கிறது pi by 2 ஒரு மடங்குன்றதுனால tan ஆக மாறி வரும். இங்க tan தீட்டான்னு வரும். முழுவதின் கீழ் tan pi minus theta. இங்க pi minus theta ரெண்டாம் கால் வட்டம். ரெண்டாம் கால் வட்டத்தில் tan minus. pi minus theta tan இருக்கிறது, tan ஆகவே வரும். தரும் tan pi by 2 minus theta. 0 pi by 2 minus theta. முதலாம் கால் வட்டம். முதலாம் கால் வட்டத்தில் tan plus. பிளஸ் இருந்தால் pi by 2 ஆக இருந்தால் tan இருக்கிறது, கொட்டாக மாறி வரும். இங்க cot தீட்டான்னு வரும். இவரோட பெருக்க போறோம் cos 2 pi plus theta. அப்ப 2 pi plus theta முதலாம் கால் வட்டம். என்ன
ஒரு முழு சுழற்சி 2π, அவரோட ஒரு தீட்டா, முதலாம் கால்வட்டம். முதலாம் கால்வட்டத்தில் காஸ் பிளஸ்ல வரும். ரைட், பிளஸ்ல வரும். காஸா இருக்கிறது காஸாகவே வரும். இங்க காஸ் தீட்டான்னு வரும். கீழே sin 2π மைனஸ் தீட்டா. அப்போ ஒரு முழு சுழற்சி ஒரு கோணம் கழிச்சால் 4ஆம் கால்வட்டம். 4ஆம் கால்வட்டத்தில் sin மைனஸ். சைனா இருக்கிறது சைனாகவே வரும். அங்க தீட்டா வரும். இப்ப கவனமா சுருக்கும் பாருங்க. இந்த மைனஸ் tan தீட்டாக்கு இந்த மைனஸ் tan தீட்டா கேன்சல். இந்த மைனஸ் sin தீட்டாக்கு இந்த மைனஸ் sin தீட்டா கேன்சல். இப்ப கடைசியா உங்களுக்கு வந்த விடை cos தீட்டாவின் கீழ் cot தீட்டான்னு வந்திருக்கு. எங்களுக்கு வர வேண்டிய விடை sin தீட்டா. இன்னும் விட வரல. அப்ப இன்னும் சுருக்கம். அப்ப இங்க cos தீட்டா இருக்குது, இங்க cot தீட்டா இருக்குது. வர வேண்டிய ஆன்சர்ல sin தீட்டா தான் வரணுமாக இருந்தால் cos தீட்டாவை எனக்கு இதுக்கு மேல சுருக்குறது கஷ்டம் போல இருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் செய்யல. ஆனா cot தீட்டாவை எனக்கு cos இன் கீழ் sin போட்டுக்கொள்ளலாம். ரைட், cot தீட்டாவினை எனக்கு cos தீட்டாவின் கீழ் sin தீட்டான்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்ப இவரும் கேன்சல் ஆகி போனா இந்த sin தீட்டா மேல வந்து பெருக்கப்படும். கடைசி ஆன்சர் sin தீட்டான்னு வரும். இதான் எங்கட RHSல காணப்பட்ட கோவை. ரைட், மெதுவா சுருக்கி கொண்டு போனால் சரி, பெரிய அளவு கஷ்டம் இல்ல. கடைசி கேள்வி. cos, இப்ப நான் LHS எடுக்கிறேன். cos π/2 minus theta, கீழே sec 2π minus theta, tan 3π/2 minus theta, கீழே cosec 3π/2 plus ஒரு theta. எல்லாம் சேர்ந்து மைனஸ் cosec கணம் theta, cos கணம் theta வரும். ரைட், இப்பயும் மெதுவா சுருக்கும். இப்போ cos π/2 மைனஸ் தீட்டானால் 0 இங்க, π/2 இங்க, π/2 மைனஸ் தீட்டா. முதலாம் கால்வட்டத்தில் cos பிளஸ். cosஆ இருக்கிறது π/2ன்றதுனால சைனாக மாறும். sin தீட்டான்னு வரும். கீழே sec 2π மைனஸ் தீட்டா. அப்ப sec 2π மைனஸ் தீட்டானா இங்க இருந்து 2π இங்க வரும். இங்க கழிச்சு விட்டால் 4ஆம் கால்வட்டம். 4ஆம் கால்வட்டத்துல cos பிளஸ். cos பிளஸ் இருந்தால் secக்கும் பிளஸ். ரைட், இப்ப cos மாறலாட்டி அப்ப 2π ஒரு மடங்காக வந்திருக்கு. இப்ப cos பிளஸ் இருந்தால் secக்கும் பிளஸ், முதல்ல அடையாளத்தை போட்டுக்குவோம். இப்ப 2π ஒரு மடங்காக வரும், sin சைனா வரும், cos cosஆ வரும், tan tanஆ வரும். இப்ப சைனா இருக்கிறது சைனாவே வரப்போகுது, cosஆ இருக்கிறது cosஆவே வரப்போகுது, tanஆ இருக்கிறது tanஆவே வரப்போகுது, செக்கா இருக்கிறது செக்காவே வரும், கோசெக்கா இருக்கிறது கோசெக்காவே வரும். ஏன், ஒன்றின் கீழ் cos தானே. ரைட், உள்ளுக்கு ஒரு கோணம் வந்திருக்கு. இப்ப இங்க இருக்கிற cos அங்காலையும் cosஆகவே வருமா இருந்தால் இங்க வார விடையும் செக்காகவே வந்திருக்குமா இல்லையா? இப்படி சொல்றேன். இவரை மட்டும் செஞ்சு காட்டுறேன், அங்கால டிரெக்டா செய்ய போறேன். sec 2π மைனஸ் தீட்டாண்டால் ஒன்றின் கீழ் cos 2π மைனஸ் தீட்டா. ரைட், இப்ப இவர் ஒன்றின் கீழ் 2π மைனஸ் தீட்டாண்டால் 4ஆம் கால்வட்டம் பிளஸ்லே வரும் cos. cosஆ இருக்கிறவர் cosஆகவே வருவார், தீட்டான்னு வரும். அப்ப இங்க ஒன்றின் கீழ் cosஆ இருந்தது, இங்கே ஒன்றின் கீழ் cosஆ தான் வருது, மாறல. அப்ப இவருக்கு கடைசியானது sec தீட்டாண்டே வரும். அப்ப sec 2π மைனஸ் தீட்டான்றது sec தீட்டாவுக்கு சமனாக இருக்குது. அப்போ பைட மடங்காக வர நேரம் சைன் சைனாக வரதே மட்டும் இல்ல, கொஸ் கொஸ்ஸா மட்டும் இல்ல, tan tanஆ மட்டும் இல்ல, செக்கும் செக்காகவே வரும். அதே மாதிரி கட்டும் கட்டாகவே வரும், கோசெக்கும் கோசெக்காகவே வரும். மறுதலையாக π/2 மடங்காக இருந்திருந்தால், π/2 ஒற்றையன் மடங்காக இருந்தால் செக் கோசெக்கா மாறும், கொட் டேனாக மாறும், கோசெக் செக்காக மாறும். சரிதானே, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இவர் செக்காகவே வருவார். இங்க செக் தீட்டான்னு வரும். தர tan 3π/2 மைனஸ் தீட்டாண்டால் 3π/2 இங்க வரும். மைனஸ் தீட்டானா 3ஆம் கால்வட்டம். 3ஆம் கால்வட்டத்துல tan பிளஸ். tan இருக்கிறது கொட்டாக மாறும். கீழே கோசெக் 3π/2 பிளஸ் தீட்டா. அப்ப 3π/2 பிளஸ் தீட்டானா 4ஆம் கால்வட்டம். கோசெக் 4ஆம் கால்வட்டத்துல கோசெக் மைனஸ். ஏன், சைன் மைனஸ், அப்ப கோசெக்கும் மைனஸ். ரைட், π/2 ஒற்றையன் மடங்குறதுனால கோசெக்கா இருக்கிறவர் மாறுவார் செக்காக. இப்படி வரும். இப்ப இவரெல்லாம் சுருக்கி நாங்க மைனஸ் cos தீட்டா cos கணம் தீட்டாக்கு சமன் காட்டினா போதும். சுருக்கி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்ப இங்க sin தீட்டா செக் தீட்டா செக் தீட்டா, இங்க ஒரு cot தீட்டா. சைன் ஒன்றும் செய்யலாம், ஆனா இவங்க எல்லாரையும் எனக்கு sin cosக்கு மாத்தி எடுக்கலாம். அப்படிதானே? இப்ப sin தீட்டா அப்படியே இருக்கட்டும். cot தீட்டான்றது cos தீட்டாவின் கீழ் sin தீட்டா. இந்த மைனஸ் இங்க பிளஸ் மேல பிளஸ் வரும், கீழே இது ரெண்டையும் பெருக்கி மைனஸ் வரும். அப்ப இந்த மைனஸ் மொத்தமா எனக்கு முன்னு தூக்கி போட்டுடலாமா இல்லையா? பிளஸின் கீழ் மைனஸ் மைனஸ் வரும், மொத்தமா தூக்கி முன்னால போட்டுரும். அப்ப இந்த மைனஸ் தூக்கி இங்க எடுத்துட்டோம். அப்ப இங்க மைனஸ் இல்லை. இப்ப
கீழே செக் தீட்டா அப்போ ஒன்றின் கீழ் cos தீட்டா தர ஒன்றின் கீழ் cos தீட்டா. இந்த sin தீட்டாக்கு இந்த sin தீட்டா கேன்சல். இது ரெண்டையும் சுருக்கினா பாருங்க மைனஸ் cos தீட்டாவின் கீழ் ஒன்றின் கீழ் cos வர்க்கம் தீட்டா வரும். இப்போ இந்த cos வர்க்கம் தீட்டா மேல வந்து பெருக்கப்பட்டால் மைனஸ் cos கணம் தீட்டா வரும். இதான் உங்களோட RHS ரைட் ஹேண்ட் சைட். விளங்கிச்சா? பாருங்க நல்லா. அப்போ எழுதி முடிச்சா நாங்கள் இதில் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு முக்கியமான பகுதி சர்வ சமன்பாடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு சர்வ சமன்பாடு வாழ்க்கையில் மறக்கவே கூடாத 3 சமன்பாடு. ரைட். அப்போ அதுக்கு பிறகு வர நிறுவல்கள் சர்வ சமன்பாட்டை பயன்படுத்தி கேள்விகளை எப்படி செய்யலாம் அங்கே கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கு போதும்னு நினைக்கிறேன். எழுதி முடிச்சா லீவ் ஆயிருங்க.